ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா ஸோ இது உப்புமா பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். உப்புமா சூப்பராக நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ண தான். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே வறுத்துக்குங்க. லைட்டாக ப்ரௌன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஏற்றி பண்ணிடலாம். வெஜ்ஜு உப்புரா பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே இங்கே நான் வெஜ்ஜு ஸோ நல்லா இந்த மாதிரி வறுத்துங்க. முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ சட்டியை ஏற்றிடலாம். ஸோ சட்டி ஏற்றி வச்சு நம்ம சட்டி நல்லா சூடாக வச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 5 ml போதும். 5 ml இல்லாட்டி 10 ml ஊற்றிங்க. ஊற்றியாச்சு. இது பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 2 கிராம். நல்லா சூடாகும். ஸோ பாதம் ஒரு 100 கிராம் 150 கிராம் போட்டுங்க. கடுகு 1 கிராம் லெவலில் போட்டுங்க. இதாகட்டும். ஸோ ஆனியன் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிங்க. ஒரு வெங்காயம். இந்த கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுங்க. இந்த கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ ஜீரகம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. ஸோ உப்பு கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வெந்துடும் சீக்கிரம். ஸோ நம்ம ஏற்கனவே நான் வெஜ்ஜு மாதிரி பண்ணியிருக்கேன். இதை எடுத்து கொஞ்சம் நான் அப்படியே வெஜ்ஜு மிக்ஸ் பண்ணிக்குவேன். இதில் உருளைக்கிழங்கு கேரட்டு இது இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். போதும். இப்போ கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி போட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிடுறாங்க. தேவையான அளவு இது ஒரு 2 கிராம் போட்டுங்க. மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், சட்டி மூவ் ஆகிட்டு இருக்கும். கறி பவுடர் போட்டுங்க. கரம் மசாலா போட்டு அது ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப தேவையில்லை. ஸோ மிளகாத்தூள் ஒரு 3 கிராம். இப்போ காரம் வேணும்னா காரமாக போட்டுங்க. 3 கிராம் போதும் மிளகாத்தூள். கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ ரவையை மிக்ஸ் பண்ணிடுறோம் தான். ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வச்சுக்கணும். திக்காயிடும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கலக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு திக்காயிடும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் இது வந்து கொஞ்சம் வறுத்துட்டேன். அதனால் அவங்க பிரச்சனை இருக்காது. பாருங்கள், போட்டோன்னா தண்ணியில் அப்படியே ஆச்சுன்னா
நம்ம அப்படியே மேலே கொத்தமல்லி புதினா அப்படியே மேலே போட்டு அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் ரெடி ஆகிடும். ஸோ லைட்டாக டம்ப் பண்ணி வெட்டியாச்சு. ஓகே நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ அப்படியே இங்கேருந்து இது மாதிரி வந்து தான் நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், அடியும் முடியல, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் இஞ்சி போட்டுங்க. இஞ்சி போட நான் மறந்துட்டேன். ஸோ இஞ்சி தான் உப்புமாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இஞ்சி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சூடாக நல்லா பூண்டுருக்கு. ஸோ ரொம்ப ரெடி உப்புமா சூப்பராக ரெடி பண்ணிச்சிட்டேன். இது வெஜிடபிள்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கேன். நல்லா அந்த பெப்பர் அருமையாக இருக்கும்பா. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.